என்ன உன் பிள்ளை ஃபோன் போட்டானா? ஆமாங்க, காலையில பேசினா. எப்போ வரானா? அது வந்துங்க, இன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னா. இது பாரு, இதுக்கு முன்னாடி போன போதுன்னு விட்டேன். அன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த தடவை என் பேச்ச கேட்கல, நடக்கிறதே வேற. இன்னைக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவன் கண்டிப்பா உங்க பேச்சு கேட்பான். இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, அவன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி ஆகணும். சரிங்க 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 சரிங்கன்னு மண்டே ஆடிட்டு மகன் வந்ததுக்கு அப்புறம் ஆத்தாள் மகன் ஏதாவது நாடகம் ஆடுனீங்க, அதுக்கப்புறம் இருக்கு. டாடி வாமா, இதோ பாரு, பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆயிட்டு எதுக்கு உங்க பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண வச்சிருக்கீங்க? பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்காங்க. ஆபீஸ்ல வெளியன்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க எங்கிட்ட என்னங்க என்னங்கன்னு பேசுற பாரு, அந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருக்க முடியாது, புரியுதுல்ல? இல்லனா கேட்கறவங்கள வீட்டுக்கு அனுப்புறேன், நீ ஏன் பதில் சொல்லிக்க. சரிங்க, அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். மா, அப்பா கோவமா பேசுறாருமா. இது கூட புரியல. இவளை கல்யாணம் பண்ணி 1க்கு 2 பிள்ளை பத்தாச்சு. உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இவ எப்படி இருக்கான்னு பாரு. இப்பதான் எனக்கு புரியுது அவன் ஏன் இப்படி இருக்கான்னு. அப்படியே ஆத்தால மாதிரியே இருக்கான். மாப்பிள்ளை எங்கம்மா? அப்பா, ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, அதான் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். மாமா பின்னாடி வரட்டும்னு காலையில போயிட்டாருப்பா. பாருடி பாரு, பேராத பிள்ளை மாப்பிள்ளை இருந்து கம்பெனி எப்படி பாத்துக்கிறாரு. நீயும் பெத்து கொடுத்துக்கே பத்திரமா தங்கம். ஏங்க, அவன் நேரம் வந்ததுன்னா எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிடுவாங்க. ஓமாவன் தானே எடுத்தான், குப்புற விழுந்தான். ஏங்க, செலவுக்கு கொஞ்சம். என்னடா அம்மாட்ட பணம் எடுத்து கொடுக்க சொன்னே, கொடுக்கலையா? ஆல்ரெடி எடுத்து மம்மி பர்ஸ்ல வச்சிட்டேன் டாடி. பாருடி நல்லா பாரு, இதுதான் என் பொண்ணு, என் வாரிசு. எல்லுனா என்னையா இருப்பா. ஏதோ ஒரு வீட்டுல இருந்து வந்து மருமகனுக்கே ட்ரைனிங் கொடுத்து இன்னும் கம்பெனில எல்லா வேலையும் பார்க்க வைக்கிறா. நீயும் இருக்கியே. நேற்று விஎக்ஸ் கம்பெனில இருந்து வர வேண்டிய அந்த ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருச்சாமா? ஆமா டாடி, ஏற்கனவே 4 லோடு வந்துருச்சு. இன்னைக்கு காலைல 3 அனுப்புறேன் இருக்காங்க. அதனால தான் அவர் காலையிலே போயிருக்காரு. அவர் பார்த்து பாருப்பா, பார்த்துட்டு மெசேஜ் போடுவாரு. அவர் போடுறதுக்குள்ள நான் ஆஃபீஸ் போயிடுவேன்னு நினைக்கிறேன். கவனமா இருங்கம்மா, வந்தோடனே பிரிச்சு செக் பண்ணிடுங்க. ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். சரிங்கப்பா. 1 2 இல்ல, எப்பவும் மெட்டீரியல்ஸ் வந்தோடனே அதை பிரிச்சு பார்த்துடணும். ஒர்க்கர்ஸ் வச்சு கையோட இந்த வேலையை பார்த்துடணும், புரியுதா? ப்ராடக்ட் நல்லா இருந்தாதான் நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும். புரியுதுங்கப்பா. ஏன் சொல்றேன்னா, என்ன பாரு, என் பக்கத்துல நிக்கா பாரு, இவளை கொஞ்சம் கூட செக் பண்ணிக்காம கட்டிக்கிட்டேன். கடைசியில் என் புள்ள இவ்வளவு மாதிரி தானே இருக்கான். மெட்டீரியல்ஸ் எப்பவும் செக் பண்ணுமா, இல்லைன்னா குடிக்கே மோசம் வந்துடும். புரியுது டாடி. நான் முன்னாடி போறேன் டாடி. சரிம்மா, நீ போ, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். ஓகே டாடி, பாய்.